கதை சொல்லிட்டா சார். சைலன்ஸ் ரொம்ப சத்தமாக இருக்குல்ல சார். நீ சிரிச்சா செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கு சார். ஆனால் நீ முன்பல் இல்லாமல் சிரிச்சா ரொம்ப கேவலமாக இருப்பேன். சிரிக்காது, கேமரா ஆஃபில் இருக்குது, செஞ்சிருவேன். என்ன கை கொஞ்சம் லேசாக வீங்க, அவ்வளோதான் சார். வீட்டுக்கு வந்து கெஸ்ட் எப்படியா நடந்துப்பீங்க சார்? வேதார் நோ வயலன்ஸ் சார். எதுக்கு சார்ன்றான்னு ஒரு கதை சொல்லிட்டு போலான்னு வந்து சார். சொந்த கதை சார். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒரே கதை தானே. நான் கீழே இருந்தேன், திருநாயா இருந்தேன், இதை செஞ்சு அதை செஞ்சு பெரிய ஆளாயிட்டேன். அந்த கதை தானே. ஏய் ஐயோ சார், எப்படி சார்? என் கண்ணிலே படம் பார்த்தியா சார்? உன்னை பற்றி ஒன்று சொல்லிட்டா, இன்றைக்கே 10 கோடி ரூபா கொடுத்து தொழிலை விட்டுருன்னா காசு வேணான்னு போயிடுவேன். ஆனால் வீட்டுக்கு போய் அந்த காசை எப்படா என்கிட்ட இருந்து பிடுங்களான்னு யோசிப்பேன். அதான் நீ அதே 10 கோடி உன் கையில் கொடுத்து என்னை விட்டுடு சார்ன்னு சொன்னால் விட்டுடுவியா சார்? நீ என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டு எப்படா என்கவுண்டரில் போடலான்னு பிளான் பண்ணுவேன். அதானே சார் நீ? குட் ஒன். ஆனால் எப்படி பார்த்தாலும் நீயும் நானும் ஒன்று தானே சார். ஏய், பால் இருக்கிறதால எலியும் பூனையும் ஒன்றாயிருமாடா? ஐயோ சார், வீட்டில் எலி தொலை இருக்கிற வரைக்கும் தான் சார் பூனைக்கு மவுஸு. ஆனால் அந்த எலி பூனைக்கு வந்து பொரியில் வந்து மாட்டிக்கிச்சு. எந்த எலியும் பொரியில் வந்து தன்னால் மாட்டுமா சார்?